விருதுநகர் புதிய பேருந்து நிலையம் 32 ஆண்டுகளுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. புதிய பேருந்து நிலையத்தில் இன்று முதல் பேருந்துகளை இயக்குவதால் விருதுநகர் மக்கள் மகிழ்ச்சி. இயக்குனர் நெல்சன் மனைவி வங்கிக் கணக்கில் இருந்து 75 லட்சம் ரூபாய் கைமாறியது அம்பலம். மோனிஷா அனுப்பிய 75 லட்சம் ரூபாய் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா என காவல்துறையினர் விசாரணை. நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் இந்தியா கூட்டணிக்கு எவ்வித பாதிப்பும் கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. மாநிலத்தின் அடையாளமாக மாறப்போகும் நமது வெற்றி கொடியை, வீர கொடியை நாளை ஏற்றுவோம். நடிகரும் தவேக தலைவருமான விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு அழைப்பு. அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்கச் செல்ல தடை. தொடர் மழையால் கும்பக்கரை, கவி அருவி, பீமன் நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு. முழு கொள்ளளவை எட்டிய செண்பகத்தோப்பு அணையில் இருந்து 500 கன அடி வீதம் நீர் திறப்பு. நீர் திறப்பால் ஆரணி அருகே கமண்டல நாகநதி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மறைந்த சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் துப்பாக்கி உரிமத்தை காணவில்லை என புகார். சைதை துரைசாமியின் மேலாளர் தங்கவேலு சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார். கள்ளச்சாராய இறப்புக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்த அரசுக்கு 5 லட்சம் நிதி கொடுக்க முடியாதா? 5 லட்சம் இழப்பீடு வழங்கும் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்த அரசுக்கு 50,000 அபராதம். மேல்முறையீடு வழக்கில் அரசுக்கு அபராதம் விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.